எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं. இந்த காலையிலும் மறுபடியும் ஒருமுறை இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதற்காக சந்தோஷம். और दोबारा एक और बार इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम खुश होते हैं. தமிழ்நாட்டில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கடந்த நாட்களில் காலமாயிட்டாங்க. और तमिलनाडु में पिछले दिनों में बहुत सारे परमेश्वर के दास और पवित्र लोग जो है वो परमेश्वर में मृत्यु हो गए. ஆகவே இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் ஜெபிக்கணும். इसलिए इन दिनों में हम अधिक से अधिक प्रार्थना करना है. ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். परमेश्वर के बच्चों को परमेश्वर उन्हें सुरक्षित रखना है. இங்க இருக்கிறதான இந்த சபை விசுவாசிகள் மாத்திரமல்ல, இந்த வீடியோ மூலமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவனுடைய ஆண்டவராகிய கர்த்தர் கன்னிமணியை போல பாதுகாக்கும். यहाँ के सिर्फ हमारे कलिसिया के लोगों के लिए ही नहीं, लेकिन हर एक जगह के, हर एक स्थान के मसीहों के लोगों के परमेश्वर के दास को परमेश्वर संभाल के रखना है. எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். आप सभी के लिए हम प्रार्थना करते हैं. கர்த்தர் நல்லவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இன்னும் நடத்துவார். परमेश्वर भला है, अब तक चला है, परमेश्वर और भी चलाएंगे. தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம். बहुत जरूरतों के साथ आप हो सकते हैं. தேவைகளை சந்திக்க வேண்டும். परमेश्वर आपके जरूरत पूरा करना है. சந்திப்பார். परमेश्वर जरूर पूरा करेंगे. நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்புக்காக, கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम के लिए, आपके करुणा और दया के लिए धन्यवाद देते हैं. காலையில இந்த வீடியோ மூலமாய் மறுபடியும் ஒருமுறை கூட இந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை காண்பதற்காக மகிழ்ச்சியாக दोबारा एक और बार इस सुबह शुक्रवार के दिन में आपके बच्चों से इस वीडियो द्वारा मिलने के लिए आपने सहायता दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं. பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தை மட்டும் இந்த ராஜ்யத்தை கடந்து போயிருக்கிறாங்க. कितने परमेश्वर के दास, कितने परमेश्वर के बच्चे जो हैं वो इस दुनिया से छूट चुके हैं. ஆனாலும் எங்களை இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கன்னிமணியை போல எவ்வளவோ தேவையின் மத்தியிலும் பலவீனங்களின் மத்தியிலும் எங்களை காத்துக்கொண்டீங்க, எங்களை தாங்கினீங்க, எங்களை பலப்படுத்தினீங்க. लेकिन हमारे परमेश्वर हमें इतने दिनों में और अब तक परमेश्वर अपने आंखों की पुतली की तरह हमें संभालते हुए हमें बहुत अच्छे से सुरक्षित रख रहे हैं. இந்த காலையிலும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். सुबह के समय पर भी हम आपके हाथों में हम अर्पण ஜெப करते நேரத்தையும் பாடுகிற பாடலையும் கேட்க போகிற வார்த்தையும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் ஆசீர்வாதமாய் இருக்கணும். इस प्रार्थना का समय को सुनने वाले, गाने वाले गीतों को, सुनने वाले वचनों को परमेश्वर आपके हाथों में अर्पण करते हैं. वो बहुत सभी लोगों के लिए वो तसल्ली देने वाला होना चाहिए और अनुग्रह वाला होना चाहिए. பொறுப்பான கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். आपके परमेश्वर आपके संभालते हुए हाथों में हम अर्पण करते हैं. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஒரு பழைய பாடல், இன்ப கீதம் துன்ப நேரம் ஈந்திரே என் இயேசுவே, கொள்கனா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே. இன்ப கீதம் துன்ப நேரம் கொள்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே. கொள்கதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே. தேரும் வெள்ளத்தின் புகழிடம் நீரே, தேரும் கமலை நிழலே. தேரும் வெள்ளத்தின் புகழிடம் நீரே, தேரும் கமலை நிழலே.
வீசிடும் புன்னல் காற்றுக்கு முழுக்க பற்றாத நீருற்றும் வீசிடும் புன்னல் காற்றுக்கு ஒதுங்க பற்றாத நீருற்றும் கீதம் துன்ப நிறம் கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே ஊழையிடும்போர் வாழும் நிலத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி ஊழையிடும்போர் வாழும் நிலத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி கண்டு உணர்த்தி கைத்தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்து கண்டு உணர்த்தி கைத்தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்து இன்பக்கீதம் துன்ப நிறம் இன்றீரே இயேசுவே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே துஷ்ட மிருகம் என்னை எதிர்க்கும் கஷ்டம் வராதென்னை காத்தியே துஷ்ட மிருகம் என்னை எதிர்க்கும் கஷ்டம் வராதென்னை காத்தியே அந்த என் தாவீதின் தேவன் என்றும் என் தந்தையும் நீவே அந்த என் மீட்பன் தாவீதின் தேவன் என்னை என் தந்தையும் நீவே இன்பக்கீதம் துன்ப நிறம் நீரே என் இயேசுவே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே போராட்டமானே போல வாழ்நாளில் நீரோட்டம் போதும் இன்னலில் போராட்டமான போல வாழ்நாளில் நீரோட்டம் போதும் இன்னலில் ஒற்று முடிய வெற்றி அழித்தே குற்றம் குறை நீக்கி காப்பே ஒன்றும் முடிய வெற்றி அழித்தே குற்றம் குறை நீக்கி காப்பே இன்பக்கீதம் துன்ப நிறம் நீரே என் இயேசுவே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே கொல்கதாபாவி சிலுவை சுமந்தே கர்த்தாவே மண்டை வந்தே உந்தன் சரீர பலவீன நேரம் எந்தன் கிருபையே போதும் உந்தன் சரீர பலவீன நேரம் எந்தன் கிருபையே போதும் என்று உரைத்து என்னை அழைத்து எத்தனையோ நன்மை செய்து
எத்தனையோ நன்மை செய்தீர். இன்பக் கீதம் துன்ப நிறம் நீரே என் இயேசுவே. கொல்கதாக்காய் சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்ணை வந்தேன். கொல்கதாக்காய் சிலுவை சுமந்தே மண்ணை வந்தேன். கல்வாரி பாதை தோல்வி இல்லையே கர்த்தாவே முன்னோடி நீரே. கல்வாரி பாதை தோல்வி இல்லையே கர்த்தாவே முன்னோடி நீரே. உம்மில் நடந்தே உம்மை தொடர்ந்தே நடந்தே உம்மை தொடர்ந்தே உன்னத வீட்டை அடைந்தேன். இன்பக் கீதம் துன்ப நிறம் நீரே என் இயேசுவே. கொல்கதாக்காய் சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்ணை வந்தேன். கொல்கதாக்காய் சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்ணை வந்தேன். அழைத்தவரே உண்மையுள்ளோரே அப்படியே செய்யும் நீவா. அழைத்தவரே உண்மையுள்ளோரே அப்படியே செய்யும் நீவா. இயேசுவே உம்மால் ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மால் ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இன்பக் கீதம் துன்ப நிறம் நீரே என் இயேசுவே. கொல்கதாக்காய் சிலுவை சுமந்தே மண்ணை வந்தேன். கொல்கதாக்காய் சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்ணை சுத்தமான நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். பலப்படுத்துகிறார். எங்கள் ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன். தேவா வருந்தாரே. ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன். தேவா வருந்தாரே. எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் கோட்டை எங்கள் தஞ்சம் சோமாவே ஜெபித்திட ஜெபலாதி வந்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே கைகேடும் பாதமன்றே. ஜெபவேளை உமக்கு வந்தேன். தேவா வருந்தாரே. என் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே. உம்மை நாடி வந்தேன். உம்மோடு
காத்திருப்பேனே எங்கள் ஜெபவேளை உம்மை தேடி தேவா பக்தாய் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் நம்பிக்கை இல்லாமல் அழிக்கின்ற மாந்தர்களே மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா எங்கள் ஜெபவேளை உம்மை தேடுகிறோம் தேவா பக்தாய் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் நானெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுமோ கண்ணீர் ஜெபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே எங்கள் ஜெபவேளை தேவா பக்தாய் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் சகாயம் வெற்றிட கிருபாசனம் வந்தேனே இரக்கங்கள் ஈந்திடுமே என்றென்றும் தயை காட்டும் தேவா எங்கள் ஜெபவேளை உம்மை தேவா பக்தாய் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன் எல்லாரும் செபித்து हम सभी प्रार्थना करेंगे கேட்கப்படுகிற வார்த்தைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் ஆறுதலுமாய் இருக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் सुनने वाले वचन हम सभी को आशीर्वादित और जरूरतमंद और आनंद और खुश देगा करके हम सभी प्रार्थना करें பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் ஒருமுறை துதிக்கிறோம் हमारे स्वर्ग के अच्छे पिता इस अच्छे आशीर्वादित समय के लिए दोबारा एक और बार आपके இந்த காலையில நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் सुबह के समय पर हम सुनने वाले संदेश के लिए आप धन्यवाद देते हैं அன்றுவரே பாடலின் மத்தியிலே ஆவியானவர் நீர் கிரிய செய்தி பாட கிருபை தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் और ये गानों के बीच में भी परमेश्वर आपने इस गीत को आशीर्वाद किया गाने के लिए आपने நம்முடைய अनुग्रह किया उसके வார்த்தைகளை लिए धन्यवाद கேட்பதற்கு ஆவியானவரே எங்களுடைய இருதயத்தை திறக்கணும் எங்களோட கூட நீங்க பேசணும் आपके वचनों को सुनने के लिए आत्मा जी हमारे हृदय को आप खोलिएगा हमारे साथ बात உம்முடைய வசனம் कीजिएगा ஆவியாக உம்முடைய வசனம் ஜீவனாய் இருக்கிறது आपका वचन जो है वो आत्मा और जीवन है ஆண்டவரே கேட்கிற உள்ளங்களோட ஆவியானவர் பேசுங்க सुनने वाले हृदय के साथ आत्मा जी கவலையோடு மனபாரத்தோடு யார் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றணும் அவர்களை தொடணும் जो निराश में और तकलीफ और मन के बोझ के साथ है उन्हें आप तसल्ली देना है और उन्हें आप आराम देना है நம்முடைய பிரசன்னம் முடிகிற வரைக்கும் காணப்படட்டும் आपका प्रशंसा समाप्त होने तक दिखाई देना है இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता ஆமென் आमीन
தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. இந்த காலையிலே திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோட கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். सुबह के समय पर और जो खोए हुए हैं उनके प्रार्थना को जो तुच्छ नहीं दे करते हैं, वो परमेश्वर के बारे में आज मैं बात करने आया हूँ. 102 சங்கீதம் 102 भजन संगीता. நம்ம எல்லாரும் 102 சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 102 भजन संगीता हम सभी ले लेंगे. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அருமையான வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். यहाँ पर दाऊद के एक प्यारा सा एक वचन को हम यहाँ पर पढ़ते हैं. 16 வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 16 वचन को हम सभी ले लेंगे. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பான். वो लाचार की प्रार्थना की ओर मुंह करता है और उनकी प्रार्थना को तुच्छ नहीं जानता. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறவர். हम आराधना करने वाले परमेश्वर बहुत अच्छे हैं. वो हमारे प्रार्थना सुनने वाले, आज भी वो जीवित है. நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். वो हमारे प्रार्थना का जवाब देते हैं. நம்முடைய விண்ணப்பங்களுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவர். वो हमारे विनतियों के ध्वनि को सुनते हैं. ஜெபிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். चाहे कोई भी प्रार्थना करने वाला हो, वो हमारे प्रार्थना का जवाब देते हैं. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். पूछिए और आपको दिया जाएगा करके परमेश्वर कहते என் हैं. நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். तू मेरे नाम के द्वारा कुछ भी पूछेगा तो मैं तुझको கேளுங்கள் दूंगा. அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். पूछिए और आपका खुश ज्यादा और परिपूर्ण होगा करके परमेश्वर प्रभु ने कहा. ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் வலியுறுத்துவதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். प्रार्थना कितना आवश्यक है करके परमेश्वर यहाँ पर हमें दिखाते நாம் हैं. எந்த நிலைமையில இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்பது. चाहे हम कितने भी परिस्थिति में हो, हम करने वाला एक ही चीज है, परमेश्वर के सम्मुख की ओर देखकर उनसे प्रार्थना அது करना. வியாதியாக இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் நிறைந்த நேரமாய் இருக்கலாம். चाहे वो बीमारी समय या खुशी कमजोरी के समय या फिर हमारे परिवार के जरूरतों को पूरा करने का समय हो. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் செய்வேன். परमेश्वर का वचन क्या है, वादा क्या है? तू मेरे नाम से चाहे कुछ भी मांगे मैं तुझे वो இங்கே करूंगा. வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். यहाँ पर वचन की ओर हम लौटेंगे. இங்கே 16 வசனத்திலே திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்வதை கவனிக்கிறோம். यहाँ पर हम 102:16 में हम पढ़ते हैं भजन संगीता 17 में हम पढ़ते हैं कि वो लाचार की प्रार्थना की ओर मुंह करता है और उनकी प्रार्थना को तुच्छ नहीं जानता है. திக்கற்றவர்கள் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். लाचार मनुष्य कौन है करके हम यहाँ पर जानना है. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் विलाप गीत का पुस्तक 5वां अध्याय 3ஆம் வசனத்திலே तीसरा वचन में தகப்பன் இல்லாதவன் திக்கற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. जिसका पिता नहीं है वो लाचार है करके शास्त्र कहता है. அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவனை போஷிக்கிற, அவனை சுமக்கிற, அவனை கவனிக்கிற தகப்பன் இல்லாத ஒரு மனுஷன் திக்கற்றவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. हम यहाँ पर देखते हैं कि जिसके पिता नहीं है और उनको लाचार कहते हैं, अनाथ कहते हैं. நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாகி இருக்கிறார். हमारे परमेश्वर यीशु मसीह हमारे लिए एक पिता के समान है. அந்த தகப்பன் இல்லாத ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால் நாம் திக்கற்றவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். अगर वो उस पिता का हमारे जीवन में नहीं है करके ऐसा एक दिन आएगा तो उसका मतलब है हम एक लाचार है. அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். इसलिए अबा पिता करके बुलाने के लिए परमेश्वर ने हमें ऐसे हमें बनाया है. தகப்பன் இல்லாதவன் திக்கற்றவன். जिसका पिता नहीं है वो अनाथ है.
சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் वचन संगीता का पुस्तक 10वां अध्याय 14ஆம் வசனத்திலே 14 वचन में அநாதிகள் ஏழைகள் திக்கற்றவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. अनाथों का और गरीबों का और जो लाचार है करके शास्त्र कहता है. அநாதிகள் अनाथों ஏழைகள் இவர்களை திக்கற்றவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. और गरीबी और लाचार इन्हें लाचार करके कहते हैं शास्त्र. அநாதிகள் ஏழைகள் என்று சொல்லும் பொழுது பிச்சைக்காரர்கள் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. अनाथों और गरीबी करके हम कहते हैं तो वो भिखारी नहीं मतलब உதவி அற்றவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். इसका मतलब है जिनका सहायता कोई नहीं है. அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. इसका मतलब है जिसकी मदद करने वाला कोई नहीं है. சத்தமிடுகிறார்கள், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. वो चिल्ला रहे हैं लेकिन सहायता करने कोई नहीं आ रहा. அவர்கள் தேவைகள் நிறைந்து இருக்கிறார்கள், உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. वो जरूरत से भरे पड़े हैं लेकिन उन्हें मदद करने कोई नहीं आ रहा. அநாதிகள் என்றும் ஏழைகள் என்றும் அமிதமாய் திக்கற்றவர்கள் என்றும் மற்றவர்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். वो अनाथ है, वो गरीब है और उन्हें लाचार करके दूसरे लोग उन्हें तुच्छ मानते हैं. இவர்கள் தான் திக்கற்றவர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. वही लोग लाचार व्यक्ति है करके शास्त्र कहता है. உதவியற்றவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும், உதவி இல்லாத ஒரு உதவியை தேடுகிறவன் ஒரு இளவரசனாய் இருந்தாலும் அவனும் திக்கற்றவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. अगर सहायता करने के लिए अगर सहायता न पाने वाले वो राजा भी हो या बहुत दरिद्र में जो अमीर धनवान भी हो जिसका सहायता कोई नहीं करता वो लाचार இடத்தில் அவன் இருக்கலாம். वो चाहे वो बड़ा एक स्थान में होगा. ஆனால் அவனுக்கு உதவி தேடும் பொழுது அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாவிட்டால் அவன் ஒரு திக்கற்ற மனுஷன் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். लेकिन जब उसे मदद करने के लिए कोई नहीं आता है तो वो एक लाचार है करके हमें याद रखना है. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யூதா தேசத்திலே யோசபாத் என்ற ஒரு ராஜா இருந்தார். दूसरा इतिहास 2:12 में हम पढ़ते हैं कि यूदा देश में एक योसबात करके एक राजा था. அவனுக்கு அவனுடைய நிலைமை மிக பரிதாபமான ஒரு நிலைமை. उसका परिस्थिति बहुत दुख भरा था. ஏனென்றால் அவனுடைய தேசத்திலே யுத்தம் அவிதமாய் கடந்து வந்தது. क्योंकि उसके देश में युद्ध आ गया था. எதோமியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள் என்று 3 ஜாதியினர் அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து விட்டார். एदोमिया लोग, मोआबिया लोग और अमोनिया लोग करके ऐसे 3 जातियां के अलग अलग स्थान से लोग आ गए थे. அவன் சொல்லுகிறான், அவர்களோடு கூட எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. वो कहता है कि उनके साथ लड़ाई करने के लिए हमारे पास बल नहीं है. போதுமான யுத்த ஆயுதங்கள் எங்களிடத்திலே இல்லை. हमें जितना चाहिए उतना हमें युद्ध के लिए कोई तलवार या कुछ भी नहीं है. யுத்தம் செய்வதற்கு போதுமான வீரர்களும் எங்களிடத்திலே இல்லை. उनके साथ लड़ाई करने के लिए हमारे साथ काफी सैनिक भी नहीं है. ஆகையால் தான் அவன் சொல்கிறான், நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு திக்கற்றவனை போல, உதவியற்ற மனுஷனை போல அந்த ராஜா இருப்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. तब वो कहता है कि हमें सहायता करने के लिए कोई भी नहीं है करके, तब वो एक लाचार की तरह, एक अनाथ की तरह उसे दिखाई देता है वो राजा. ராஜாவை போல இந்த காலையில ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். उस राजा के जैसा हमारा स्थिति भी इस सुबह के समय पर हो सकता நீங்கள் है. எதிர்பார்த்திருக்கிற अनेक காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிருக்கலாம். आप जो चाहते हैं वैसे अनेक कार्य आपके जीवन में नहीं होगा. கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कहते हैं திக்கற்றுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார். लाचार के प्रार्थना को वो तुच्छ नहीं मानते और वो उनके विनतियों को सुनते हैं. தேவன் திக்கற்றுடைய பார்த்து என்ன சொன்னார்? परमेश्वर लाचार लोगों को देखकर क्या कहते हैं? இந்த பூமியை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவிதமாய் சிலுவையில் மரித்து பரமேறி போவதற்குரிய நேரமானது.
और इस पृथ्वी को छोड़कर परमेश्वर यीशु मसीह अपने सूली पर अपना जीवन देकर स्वर्ग जाने का समय था। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி யோவான் 14:1 கர்த்தர் சொன்னார்। योना 14:1 में वो कहते हैं कि तुम्हारा हृदय जो है वो रोए ना। நான் இப்பொழுது சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயங்கள் கவலைப்படலாம், துக்கப்படலாம்। जो भी अब मैं वो कहने वाला हूँ उसे सुनकर आपका हृदय बहुत दुख और बहुत दुर्बलता में हो யோவான் सकता है। 14:18 சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்। और योना 14:18 में कहते हैं कि मैं तुम्हें लाचार नहीं छोड़ूंगा। நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்। मैं आपको लाचार नहीं बनाऊंगा। உதவியற்றவர்களாக அநாதைகளாக இந்த பூமியிலே என்னை நம்பி என்னை தேடி என்னுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்த உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன்। इस पृथ्वी में आपने मेरी आज्ञा का पालन करके मुझे स्वीकार करके मुझे ढूंढ कर आए, मैं आपको अनाथ नहीं छोड़ूंगा। அப்படி மைண்ட்ல அந்த எண்ணம் தான் இருந்தது। उनके दिमाग में वही चल रहा था, இனி எங்களுக்கு யார் ஆறுதல் கொடுக்க போகிறார்கள்? क्योंकि वह सोच रहे थे कि अब हमें तसल्ली देने वाला कौन எங்களுக்கு है, நேர ஆகாரம் கொடுப்பது யார்? कौन हमें समय के समय भोजन देगा। எங்களுக்கு வியாதி வந்தால் சுகமாக்குறவர் இருந்தார், இப்பொழுது இல்லாமல் போகிறாரே, இனி யார் எங்களை சுகப்படுத்துவது? हमारे बीमारियों में हमें चंगाई देने वाले थे, लेकिन अब वो नहीं रहने वाले, अब हमें कौन चंगाई கவலையோடு கூட வந்தால் அந்த கவலைகளை மாற்றக்கூடிய நல்ல வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு நேசர் இருந்தார், அவர் இப்பொழுது இல்லாமல் போகிறாரே, எப்படி இருப்போம் என்று அவர்கள் கவலைப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றுள்ளாக்குகிறேன்। जब दुख के साथ हम आते हैं तो वो समस्या को पूरे करने वाले हमारे परमेश्वर अब हमारे बीच में नहीं रहेंगे करके दुख थे, तभी वो कहते हैं, परमेश्वर कहते कि मैं आपको अनाथ नहीं छोड़ूंगा, நான் உம்மிடத்திற்கு நான் வருவேன், मैं आपके पास आऊंगा। பரிசுத்த ஆவியாக நான் உம்மிடத்துக்கு வருவேன், एक पवित्र आत्मा के द्वारा मैं आपके साथ आऊंगा, நான் உங்களை ஆற்றுவேன், உங்களை தேற்றுவேன், உங்களை நான் கைவிட மாட்டேன்। मैं आपको तसल्ली दूंगा, आपको विश्राम दूंगा, आपको मैं नहीं छोड़ूंगा। நம்முடைய தேவன் நம்மை திக்கற்ற இந்த பூமியிலே தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல। परमेश्वर इस संसार में हमें अनाथ नहीं छोड़ेंगे। ஐயோ என்னை நான் எங்கே போவேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம்। आप सोचते होंगे हम कहाँ जाएंगे, யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று கவலைப்பட வேண்டாம்। कौन हमारी सहायता करेगा, आप नहीं सोचिएगा। கர்த்தர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன்। परमेश्वर कहते हैं कि मैं आपको अनाथ नहीं छोड़ूंगा। அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? इसका मतलब परमेश्वर क्या करने वाले हैं? ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி சொன்னார், ओसिया का पुस्तक 14:3 में यहाँ पर कहते हैं, திக்கற்றவர்கள் என்னிடத்திலே இரக்கம் பெறுவார்கள்। और जो भी अनाथ है वो मेरे पास वो तसल्ली पाएंगे। திக்கற்றவர்கள் என்னிடத்திலே இரக்கம் பெறுவார்கள், और जो भी लाचार है वो मेरे पास तसल्ली पाएंगे। அவர்களை நான் கைவிட மாட்டேன், என்னிடத்திலிருந்து இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்। वो मुझसे दया पाएंगे, मैं उन्हें नहीं छोड़ूंगा, हमेशा मैं उनके साथ இந்த रहूंगा। காலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல। इस सुबह के समय पर परमेश्वर आपको नहीं छोड़ने உங்களுடைய वाले हैं, ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர்। आपके प्रार्थना को वो जवाब देंगे। உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உடத்துக்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்। मैं आपको अनाथ नहीं छोड़ूंगा, मैं आपके पास आऊंगा करके हमें वादा किया है। திக்கற்றவர்களாகிய என் ஜனம் என்னிடத்திலே இரக்கம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்। और जो अनाथ है वो जन मेरे पास वो दया पाएंगे करके परमेश्वर இதுதான் कहते हैं। திக்கற்றவனுடைய ஒரு நிலைமையாக்கம்। वही एक लाचार अनाथ मनुष्य का स्थिति है। இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்ப பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள்। इस भजन संगीता का शुरुआत देखिए। இந்த 102ஆம் சங்கீதத்தின் ஆரம்பத்தில் வாசித்தால், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கற்றிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்றுதான் இங்கே சங்கீதக்காரன் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்। और हम यहाँ पर शुरुआत में देखते हैं कि वो बहुत दुख में है, उन्हें परमेश्वर उन्हें नहीं छोड़ते करके वहाँ पर लिखा है। இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய துக்கத்திலே துயரத்திலே அவிதமாய் மூழ்கி தன் வியாகுலத்தை தேவனிடத்திலே தெரிவித்ததான சங்கீதம் தான் இந்த 102ஆம் சங்கீதம்। அதை முழுவதும் தொடர்ந்து நீ வாசித்து பாருங்கள்।
इस 102 भजन संगीता में जब आप पढ़ेंगे तो यहाँ पर दाऊद ने अपने सारे दुख को परमेश्वर से बोलते हुए और पूरा डूब गए हैं उस दुख में। हम यहाँ पर அவருடைய देख सकते हैं மோசமான நிலைமையை தான் இந்த 102ஆம் சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. बहुत ही दुख भरा उस समय के बारे में ही ये 102 भजन संगीता बताता है। துயரப்படுகிறவனாய், துக்கத்தில் மூழ்கிறவனாய், வியாகுலம் நிறைந்தவனாய் அவருடைய வாழ்க்கை இருப்பதை இந்த சங்கீதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. बहुत ही दुख और दुर्बलता और ऐसी संकट में डूब गए ऐसा समय है इस भजन संगीता। அப்பொழுதுதான் ஒரு 3 காரியத்தை அவன் சொல்லி நான் இதை போல் இருக்கிறேன் என்று ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் ஞாபகப்படுத்துகிறான். तब वो एक 3 कार्य कहकर मैं इसी जैसा हूँ करके वो परमेश्वर को याद दिलाते हैं। என்ன சொல்கிறான்? क्या कहते हैं? 102ஆம் சங்கீதம் 6-7 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 102 भजन संगीता 6-7 वचन ले लीजिए। வனாந்திரத்தின் நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல நான் இருக்கிறேன். मैं जंगल के गणेश के समान हो गया हूँ, मैं उजड़े स्थानों के उल्लू के समान बन गया हूँ, मैं पड़ा पड़ा जागता रहता है और गोरे के समान हो गया हूँ। இந்த 3 வகையான பறவைகளுடைய நிலைமைக்கு ஒப்பிட்டு தன் வாழ்க்கை இருப்பதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். यहाँ तीन तरीके के उन पक्षियों के बारे में यहाँ पर उनका जीवन को रखते हुए कहते ஒன்று हैं। வனாந்திரத்தின் நாரை, पहले तो एक जंगल के गणेश, பாலான இடங்களில் தங்கும் ஆந்தை, उजड़े स्थानों के उल्लू நித்திரை இல்லாமல் வீட்டில் தனித்திருக்கும் குருவி. और पड़ा पड़ा जागता रहता हुआ गोरे। ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய துயரம், துக்கம், வியாகுலம் நிறைந்த நேரத்திலே நான் இருக்கிற நிலைமை இப்படி இருக்கிறது என்று அவன் இந்த 3 காரியத்தை சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் செபிக்கிறான். ऐसे ही इन 3 पक्षियों के बारे में बताकर वो अपना परिस्थिति परमेश्वर को बताते कि मैं इतने व्याकुलता में, इतने दुर्बलता में फंसा हुआ हूँ। இந்த காலையிலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தம் அடுத்த வாரத்துல மீண்டும் 2 காரியங்கள் உங்களோட நான் பேச நினைக்கிறேன். और इस सुबह के समय पर इस 2 कार्यों के बारे में मैं बात करके और आगे परमेश्वर का इच्छा हो तो आगे का विषय मैं अगले हफ्ते दिखाऊंगा। ஒவ்வொரு வாரமும் நான் பெரிய நீண்ட பிரசங்கத்தை நான் செய்கிறேன். क्योंकि हर एक हफ्ता मैं बहुत ही बड़ा संदेश देता हूँ आपको। அந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் உட்கார்ந்து அவிதமாய் கேட்பதற்கு ஸ்தோத்திரம் வாங்கி இருக்கலாம், பொறுமை இருக்கலாம், ஆனால் நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கலாம். लेकिन वो संदेश सुनने के लिए आपको चाहत हो सकता है, लेकिन आपके उस बीच में आपको बहुत काम भी होगा। ஆகவே நான் அதிகமான ஒரு பெரிய நீண்ட செய்தியை இனி நான் கொடுக்காமல் அந்த வார்த்தைகளை சுருக்கி அதை விதமாக விளக்கமாக நான் பேசி தொடர்ந்து அதோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். लेकिन इसीलिए मैं एक लंबा सा संदेश न देते हुए वो छोटा सा और विषय को बताकर आपको अच्छे तरीके से समझाकर और आगे उसे बढ़ाना चाहता हूँ। இங்கே நாம் கவனிப்போம். यहाँ पर हम ध्यान देंगे 102ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே 102 भजन संगीता 6 वचन में வனாந்திர நாரைக்கு நான் ஒப்பானேன், मैं जंगल के गणेश के समान हो गया हूँ। இது எதை காண்பிக்கிறது? குறைவுபட்ட நிலைமையை ஆண்டவருக்கு சுட்டி காண்பிக்கிறார். ये क्या दिखाता है? उनके कमियों के बारे में यहाँ पर दिखाता है। ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இந்த நிலைமை போல, இந்த வனாந்திர நாரை போல தான் குறைவுகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. वो बताता है कि परमेश्वर इस जंगल के गणेश के समय जैसा ही मेरा जीवन भी कमियों में भरा है। வனாந்திர நாரைக்கு ஒப்பிட்டு அவன் பேசுகிறான். वो जंगल के गणेश के साथ मिलाकर वो अपने जीवन को बात करता है। நாரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். नारे गणेश जो है हम सब जानते हैं। நீண்ட கூர்மை உள்ள அவிதமான ஸ்தோத்திரம் அழகு இருக்கும், மூக்கு இருக்கும், और उसको एक लंबा सा एक चोंच रहता है, நீண்ட கால்கள் காணப்படும். उसका एक लंबा सा पैर रहता இவைகள் है। எங்கே இருக்கும் என்றால் பொதுவாக ஆற்றோரங்களிலே, கடற்கரையிலே, தண்ணீர் நிறைந்த இடத்திலே அது தனிமையாக இருக்காது, கூட்டம் கூட்டமாக இருக்கும். और ये कहाँ रहता है? समुद्र के किनारे या किसी पानी नदी के किनारे वहाँ पर रहता है और वो झुंड के साथ ही
रहता है। அது அங்கே கிடைக்கிற அந்த மீன்கள், அங்கே கிடைக்கிற அந்த தண்ணீர்ல கிடைக்கிறதான உணவுப் பொருட்களை அமிதமாக அதை உட்கொள்வதற்காக அங்கே காத்திருக்கும் அந்த நாரைகள் செழிப்பாகவும் நல்ல பலசாலியாகவும் காணப்படும். और वो दनेश कहाँ दिखाई देता है? वो नदियों के बहता हुआ मछली को पकड़कर खाते हैं, वहां पर मिलने वाला अन्न को खाते हैं, उससे वो ताकत भर रहते हैं। ஏனென்றால் அதற்கு போதுமான ஆகாரம் அங்கே இருக்கிறது. क्योंकि उन्हें जो चाहिए वैसा उतना भोजन उन्हें मिलता है। இதை தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற எரேமியா இப்படி சொல்லுகிறார். ये परमेश्वर का दास एरेमिया ऐसे कहते हैं 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 8वां अध्याय 7वां वचन में ஆகாயத்திலுள்ள நாரைகள் கூட தன்னுடைய காலத்தை அறியும் என்று சொல்லுகிறார். और यहाँ पर हम देखते हैं कि आकाश में लगभग के अपने नियत समयों को जानता है. தன்னுடைய காலங்களை அது அறிகிறது. वो लगभग जो है अपने समय को वो जानता है. அதற்கு ஆண்டவராய் கர்த்தர் அப்படி ஒரு அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். क्योंकि वो उनको उस तरीके के ज्ञान दिया है परमेश्वर ने. குளத்தின் பக்கத்திலே அது அமிதமாய் நன்றாக உணவு வேண்டிய மீன்களை மற்றதை அதை சாப்பிடுவதற்கு அது காத்திருக்கிறது. அந்த குளம் வற்றி போய்விட்டது. लेकिन अभी वो नदी के किनारे जो है वहां पर वो मछलियों को पकड़कर खाने का भोजन है, खाने का लिए उधर वहां पर इंतजार है, लेकिन वो नदी सूख गया है. அந்த அமிதமாய் அந்த வேற தண்ணீர் அதிகமாய் எங்கே இருக்குது என்பதை அதை தேடி போகும். वो तालाब सूख जाता है तो दूसरा कहाँ उसे वैसे बहता हुआ तालाब मिलेगा करके वो देखने जाता है. எத்தனை 1000 மைல் தூரமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற பொருட்கள், அங்கே இருக்கிற மீன், அங்கே இருக்கிற தண்ணீரில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த கடல்ல வாழ்க்கிற அந்த தண்ணீர்ல வாழ்க்கிற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு இஷ்டமா இருந்தால் எத்தனை 1000 மைல் தூரமும் அது கடந்து போவதற்கு அது ரெடியாக இருக்கும். और चाहे वो कितना 1000 दूरी में भी हो तो अगर उसे अच्छा सा एक समुद्र मिल गया जहाँ पर उसका जरूरत का भोजन है तो वो कहीं भी जाने को तैयार होता है. தமிழ்நாட்டில் வேடசந்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. और तमिलनाडु में वेडसंदूर करके नामक एक स्थान है. அது பறவைகள் சரணாலயமாக அதிகமான பறவைகள் எல்லாம் அங்கே வருஷந்தோறும் அமிதமாய் குறிப்பிட்ட நாட்களில் வந்து கூடும். वो एक बर्ड सेंचुरी कहा जाता है जहाँ पर वहाँ पर बहुत सारे पक्षियाँ जो है वहाँ पर आते हैं हर साल. அது ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, இன்னும் பல தேசங்களில் இருக்கிற பறவைகள் எல்லாம் அங்க வந்து கூடும். ऑस्ट्रेलिया, आयरोपिया करके और अनेक सारे देश के पक्षियां वहाँ पर मौजूद होते हैं. எத்தனை நாட்கள் அது பிரயாணம் பண்ணி கொண்டு வந்ததோ தெரியாது. कितने दिनों से वो वहाँ पर यात्रा करते हुए आते हैं. அந்த இடத்திலே அங்க இருக்கிற மரங்களிலே அங்க இருக்கிறதான பகுதியிலே அது அமிதமாய் கூட அமைத்து அது மாத கணக்காய் தண்ணீர் வற்றுகிற வரைக்கும் அங்கே குடியிருக்கும். और बहुत समय तक वहाँ पर जो झाड़ है वहाँ पर अपना घोंसला बनाकर वो बहुत महीने तक रहते हैं. ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு தேசத்தில் வருகிற பறவையெல்லாம் வித்தியாசமாய் காணப்படும். हर एक देश से विभिन्न जो पक्षियाँ आते हैं वो बहुत अलग तरीके से दिखाई देते हैं. ஜனங்கள் அதை பார்ப்பதற்கு பல இடங்களில் மாநிலத்திலிருந்தெல்லாம் வருவார்கள். और लोग उसे देखने के लिए कई सारे देश से कई सारे शहर से आते हैं. சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கு அமிதமாய் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுவிடும். அங்கே வெடி சத்தம் இருக்கக்கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது, எந்த விதமான ஒரு சத்தம் அந்த பகுதியில் வரக்கூடாது என்று அரசாங்கம் கட்டளையிட்டு இருக்கு. और सरकार उस चारों ओर के दिशाओं के गांव को बताते हैं कि वहां पर कोई भी फटाके नहीं फूटना है या कोई ऐसी ध्वनि नहीं होनी चाहिए जिससे वो पक्षियां डर जाए. ஏனென்றால் அது பறந்து வேற இடத்துக்கு போய் விடக்கூடாது. क्योंकि ना वो डर के दूसरी जगह पे भाग जाएंगे. அமைதி வேண்டும் என்பதற்காய் அரசாங்கம் கூட அதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறது. उन्हें शांत चाहिए करके सरकार भी उनके लिए जो कार्य है वो करते हैं. அதைத்தான் எரேமியா 8:7 வாசித்தோம். ஆகாயத்தில் இருக்கிற நாரை முதலாய் தன் காலத்தை அது அறியும். और इसीलिए हम एरेमिया 8:7 में हम पढ़ते हैं
कि आकाश में लगलग भी अपना नियत समय को जानता है। ஆனால் 102ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, लेकिन 102 भजन संगीता दूसरा वचन में 6ஆம் வசனத்திலே, छठा वचन में நாம் காண்கிற இந்த நாரை வனாந்தரத்தின் நாரை. और यहाँ पर हम जो देखते हैं वो जंगल के गणेश है। இது எப்படி அந்த வனாந்தரத்துக்குள் வந்ததோ நமக்கு தெரியாது. और ये कहा कैसे इस जंगल में आ पहुंचा हम नहीं இது जानते। அபிதமாய் அது வனாந்தரத்துக்கு என்றைக்கு வந்தது அன்றையிலிருந்து அது குறைவுபட்ட நிலைமையோடு கூட எப்பொழுது எனக்கு ஆகாரம் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய கஷ்டம் மாறும் என்கிற தன்மையோடு கூட தான் அது ஒவ்வொரு நாளும் அது காத்திருக்கிற நிலைமையை நாம் இங்கு பார்க்கிறோம். क्योंकि वो जंगल में है इसीलिए बहुत ही दुर्बलता से उसके सारे कमियों को बताता है। वो चाहता है कि कभी उसे भोजन मिलेगा, कभी उसे पानी मिलेगा, वो कभी उसका ये अकेलापन दूर होगा करके हम यहाँ पर தாவீது அதைத்தான் சொல்கிறான், நான் வனாந்தர நாரைக்கு ஒப்பானே. दाऊद यही कहता है मैं जंगल के गणेश के समान हो गया हूँ। நான் இப்பொழுது குறைபட்டு கூட காணப்படுகிறேன். मैं अभी कमियों के साथ हूँ। என்னுடைய அடிப்படை தேவை கூட என்னால் சந்திக்க முடியாத ஒரு மிக குறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு குறையப்பட்ட வாழ்க்கை நான் செய்து கொண்டிருக்கிறேன். मेरा एक छोटा जरूरत भी मैं पूरा नहीं कर पा रहा हूँ, ऐसे एक कमियों का जीवन जी रहा हूँ। ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தினை தள்ளாதீர். परमेश्वर मेरे विनती को आप न நான் ठुकराइए। ஒரு திக்கற்ற ஒரு மனுஷன், உதவியற்றவன், குறைவுபட்டவனாய் நான் காணப்படுகிறேன். मैं एक लाचार मनुष्य हूँ, मैं जिसका समय जो कोई सहायता करने के लिए कोई मदद करने मेरे पास नहीं आ रहा ஆண்டவரே है। என்னுடைய விண்ணப்பத்தினை அலட்சியம் பண்ணி விட வேண்டாம். आप मेरी विनती को ठुकराए ना। என்னுடைய குறைவுகள் நிறைவாக மாற வேண்டும். मेरी सारी कमियां पूरा होना चाहिए। தாவீதுடைய வாழ்க்கை ஒரு குறைவுபட்ட வாழ்க்கையாக அவன் காணப்பட்டது. ஏனென்றால் சவுலுக்கு பயந்து தாவீது வனாந்திரத்திலே ஒளிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டங்கள். अभी ये साउल जो है दाऊद का जीवन जो है कमियों से भरा हुआ था, क्योंकि वो साउल से डर कर वो जंगल में छुपा हुआ समय था। எங்கும் அங்கு ஓடி ஓடி அலைந்தான். यहाँ वहाँ दौड़ कर वो भाग रहा था। அவனை உட்கார வைத்து ஒரு நேரம் ஆகாரம் கொடுப்பதற்கு அந்த நாட்களிலே யாரும் இல்லை. उसे बैठाकर खाना देने के लिए उस समय कोई नहीं था। ராஜா கட்டளையிட்டான், ராஜா ஆர்டர் போட்டிருக்கிறான், அவனுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது. அப்படி உதவி செய்தால் அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஸ்தோத்திரம் அவனை மரண தண்டனை கூட கொடுத்து விடுவான். और उस समय राजा ने उसे सभी को आज्ञा दिया था कि कोई उसका मदद नहीं करेगा, अगर कोई उसकी सहायता किया तो उसे बंदी गृह में डाल के उसे मृत्यु दिया குடும்பத்தோடு கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமை, उसके परिवार के साथ न मिलने वाला एक समय था। இப்பொழுதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாமே வனாந்தரத்தில் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய பசி ஆற்று கூட வழி இல்லாமல் ஒரு முறை ஒரு ஆசாரியனை தேடி போகிறது. और ऐसे जंगल में यहाँ वहाँ भागते समय उसके भूख मिटाने का भी समय नहीं था, तभी उसने एक याजक को जाके ढूंढने जाता। 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 21वां अध्याय 3ஆம் வசனத்திலே 3 वचन में நோப் என்ற இடத்தில் இருந்த ஆசாரியனாகிய அகிமெலேக்கிடத்திற்கு அவன் போனான். और नूप करके एक याजक के पास, उस शहर के एक याजक के पास वो जाता है। அவனிடத்தில் போய் கெஞ்சி கேட்கிறான். उसके पास वो जाकर वो विनती करता है, எனக்கு கொடுப்பதற்கு உன்னிடத்தில் ஒரு 5 அப்பம் இருக்குமா? मुझे देने के लिए क्या आपके पास एक 5 रोटियां होंगी? ஏதாயிலும் உன்னிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதாயிலும் இருக்கிறதா? और मेरे पास खाने के लिए आपके पास क्या कुछ है? ஏன் அவருடைய பசி ஆற்றுவதற்கு இடத்தில் போய் நிற்பது? क्योंकि उसके भूख मिटाने के लिए वो किसके पास जाएगा? அவருடைய நிலைமை அவ்வளவு பரிதாபம். उसका स्थिति इतना बहुत दरिद्री में था। அந்த ஆசாரியன் நேற்றைய அப்பத்தை, அந்த 5 அப்பத்தை அவன் கையிலே கொடுத்தான். அது வாங்கி கொண்டு பசி ஆற்றும்படியாக அவன் கொண்டு போகிறான். उस याजक ने उसे वो कल का वो 5 रोटियों को उसके हाथ में दिया और उसे भूख मिटाने के लिए वो जाता है। இந்த காலையிலே நம்முடைய நிலைமை அப்படிப்பட்ட ஒரு குறைவுபட்ட நிலைமையாக இருக்கலாம். इस सुबह के समय पर हमारा परिस्थिति भी ऐसे कमियों से भरा होगा। தாவீது பாவம் செய்ததினாலே இந்த நிலைமை ஏற்படவில்லை. ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட ஆபத்திலே இங்கும் அங்கு ஓடும் பொழுது அவன் ஒரு திக்கற்ற மனுஷனை போல காணப்பட்டான்.
दाऊद उसने पाप किया, इसलिए वो परिस्थिति नहीं था, लेकिन उसके पास जो भी वो संकट आने वाला था, उसके वजह से वो ऐसे दुर्बलता में फंस गया। ஆகையால்தான் சங்கீதக்காரன் 102ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே இப்படி சொல்கிறான், நான் சாம்பலை அப்பமாக புசித்தேன், என் பானங்களை கண்ணீரோடு கூட கலக்குகிறேன். इसीलिए 102 भजन संगीता वो 9वां वचन में कहते हैं कि मैंने रोटी के समान राख खाई और आंसू मिलाकर पानी पीता हूँ। நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கூட கலக்குகிறேன். मैंने रोटी के समान राख खाई और आंसू मिलाकर पानी पीता हूँ। சாம்பலை அப்பம் போல நினைத்து நான் புசிக்கிறேன். मैंने रोटी के समान राख को खाया है பானங்களை கண்ணீரோடு கூட நான் கலக்குகிறேன். और मैंने आंसुओं को पानी से मिलाया है। எத்தனை பரிதாபமான நிலைமை. कितने एक दुर्बलता का समय। 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. और 42:3 में हम पढ़ते हैं कि दिन और रात मेरे आंसू ही मेरे भोजन बन गए। இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. दिन और रात हो मेरे आंसू मेरा खाना बन गया। இதுதான் தாவீதினுடைய ஒரு வாழ்க்கை, குறைவுபட்ட ஒரு வாழ்க்கை. यही दाऊद का जीवन था, पूरे कमियों से भरा हुआ जीवन। இப்படி அவருடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது அவனை தேடி 400 பேர் குடும்பமாய் வந்து சேர்ந்து விட்டார்கள். ऐसे उसका जीवन था, तब उसे ढूंढकर 400 परिवार उसके पास आए। 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் 22:3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 400 பேர் அவனோடு கூட சேர்ம்படியாக வந்தார். और पहला सामुएल 25, 22, 23 आप पढ़ के देखिए, तब यहाँ पर लिखा है कि 400 परिवार उसको ढूंढ कर आए। அவன் நிலைமையே பரிதாபம். उसका जीवन ही व्याकुलता से भरा है। குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். लेकिन अब इस 400 परिवार को भी संभालना है। ஆகையால் யாராயிலும் ஆடுகள் வைத்தால் கூலி இல்லாமல் அவர்களை பாதுகாப்பார்கள். इसीलिए जो भी उसके भेड़ बकरियां चरा रहे थे, वो बिना मजदूरी के उसे संभालते थे। ஒருவேளை ஏனென்றால் அவரிடத்திலிருந்து ஏதாவது நமக்கு உதவி இன்னும் வரலாம். क्योंकि उनसे हमें कोई सहायता मिल सकता है। அந்த நிலைமைதான் அவன் வனாந்திரத்தினுடைய நிலைமை. वैसा एक परिस्थिति उसके वो वन प्रदेश में ஒரு था। முறை நாபால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து பண்ணி இருக்கிறார். एक बार नाबाल करके एक मनुष्य जो वो बड़ा सा एक न्योता दिया था। 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் சொல்கிற இந்த சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். पहला सामुएल 25:8 अब पढ़ के देखिए, ये संभव आप जान पाओगे। விருந்து நடக்கிறது. और वो न्योता वो चल रहा था। ஏனென்றால் ஆடுகள் மயிர் கத்திருக்கிறது, அது அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். क्योंकि जो बकरियों को मारना वो बड़ा सा उनका एक त्योहार जैसा रहता है। அந்த நேரத்திலே தன்னுடைய வாலிபர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். तब वो उनके नौजवानों को उनके पास भेजता था। அந்த 8ஆம் வசனத்திலே சொல்கிறார், என்னுடைய குமாரனை போல நான் இருக்கிறேன், எனக்கு தேவை இருக்கிறது, என்னுடைய வாலிபர்களை அனுப்பி வைக்கிறேன், உன்னுடைய கைக்கு எது இருக்கிறதோ அதை நீ கொடுத்து அனுப்பினார் நன்றாக இருக்கும். 8वां वचन में कहता है कि मैं आपके पुत्र के समान हूँ, आपके पास मैं नौजवानों को भेजता हूँ, आपके हाथों में जो कुछ भी है वो उन्हें भेजिएगा, वो अच्छा होगा। நாபாலோ அவனை நாயை பேய் என்று அவனை மோசமாக திட்டுகிறார். लेकिन उस नाबाल ने उसे बहुत गंदी तरीके से उसे डांटता है। அந்த நிலைமைதான் தாவீதுடைய நிலைமை. ऐसा एक परिस्थिति दाऊद का परिस्थिति था। சொல்கிறான், நான் வனாந்திர நாரைக்கு ஒப்பாயிருக்கிறேன். इसलिए वो कहता है कि मैं जंगल के दनेश के समान हो गया। இவருடைய நிலைமை போலத்தான் இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமை இருந்தது. ऐसा इजराइल लोगों का भी परिस्थिति था। இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை நீங்கள் கவனித்து பாருங்கள். इजराइल लोगों का स्थिति देखिएगा। என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே गिनती का पुस्तक 32:13 में ஸ்தோத்திரம், அவர்கள் வனாந்திரத்திலே
40 வருஷங்கள் அலைந்து திரிந்தார்கள். उस वन प्रदेश में वो 40 साल यहाँ वहाँ घूम रहे थे. எகிப்து தேசத்திலிருந்து என்றைக்கு வெளியே புறப்பட்டு வந்தார்களோ அன்றையிலிருந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருந்தார்கள். जब से मिस्र देश से वो बाहर निकले तब से लेकर 40 साल वो जंगलों में मारे फिर रहे थे. அவர்களுக்கு குறைவுகள் ஏராளமாக ஏற்பட்டது. उन्हें बहुत कमियां हो चुकी थी. யாத்திராகமம் 16:3 நீங்கள் வாசித்தால் நாங்கள் பட்டினியினால் கொல்லும்படிக்கா இந்த வனாந்திரத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்றார்கள். और निर्गमन के पुस्तक में अगर आप पढ़ेंगे तो क्या इस वन प्रदेश में हमें मारने के लिए आप यहाँ पर लाए हैं, क्या पढ़ सकते हैं? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தண்ணீர் தவனத்தினால் நாங்கள் சாவதற்காகவா எங்களை நீர் இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தீர். निर्गमन 17:3 में अगर हम पढ़ेंगे तो बिना पानी के प्यास और भूख से हम मरे, क्या वहाँ पर लिखा है? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 2-3ஆம் வசனத்திலே நாங்கள் பட்டயத்தால் மடியவும் எங்களுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையிடும்படியாக அவ்விதமாக எங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீரோ. और यहाँ पर गिनती 14:2 में हम पढ़ते हैं कि क्या हमें इस मिस्र देश से हमें मार डालने के लिए, हमारे पत्नी हमें बच्चे मरने के लिए यहाँ पर लेकर आए हो, का लिखा है. 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. 3 कार्य उनके जीवन में था. ஒன்று, அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் இல்லை. उनको जो चाहिए वो भोजन नहीं मिला. இரண்டாவது, அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. उन्हें पीने के लिए पानी नहीं था. மூன்றாவதாக அவர்கள் கொள்ளையிடுவதற்கு அவ்விதமாய் எதிராளிகள் ஆங்காங்கே நிறைய காணப்பட்டார்கள். तीसरी बात, उन्हें मार डालने के लिए यहाँ वहाँ से शत्रुएं दिखाई दे रहे இப்படிப்பட்ட थे. ஒரு நிலைமைதான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஏற்பட்டது. ऐसा एक परिस्थिति इजराइल लोगों के बीच में हुआ. உண்மையாகவே வனாந்திர வாழ்க்கை ஒரு 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 பிரச்சனை நிறைந்த, ஒரு துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. सच में इस जंगल का जीवन जो है बहुत दुर्बलता और व्याकुलता का जीवन होता है. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடத்தினார் என்பதை நாம் அறியும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் சொல்ல முடியும். और ऐसे परिस्थिति में परमेश्वर यहोवा उन इजराइल लोगों को कैसे चलाए, अगर आप देखेंगे तो परमेश्वर भलाई करके हम कह सकते உங்களுடைய हैं. தேவைகள் இந்த காலையில் ஏராளம் இருக்கலாம். आपकी जरूरत इस सुबह पर बहुत होगा, ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவராய் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார், இப்படி எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் பொழுது உண்மையாகவே ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள். மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிறையப்படுவீர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பாதுகாப்பு, தேவனுடைய உன்னத இரக்கம் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். और इतने दिनों तक आपकी परिस्थिति कैसे थे, लेकिन अब आपका परिस्थिति किस तरह बदल रहा है अगर आप देखेंगे तो आप खुशियों का आंसू बहाएंगे, आप बहुत खुश हो जाएंगे और दया और करुणा से भरे हुए परमेश्वर का धन्यवाद करेंगे. நாம் வனாந்திரத்தை மாத்திரம் யோசிக்க கூடாது. हम सिर्फ अपना जंगल वन प्रदेश की यात्रा को सोचना नहीं है. மறுபக்கத்தை கவனித்து பாருங்க. अब दूसरे भाग को भी आप देखिए. வனாந்திரத்திலே அவர்களை ஆண்டவராய் கர்த்தர் கொண்டு போய் அழித்து விடுவதற்கு அல்ல. उस जंगल में उन्हें लेकर जाने, इस नष्ट करने के लिए नहीं. தேவன் அவர்களை ஆச்சரியமாய் அவர்களை அந்த இடத்திலே நடத்தி கொண்டு வந்தார். परमेश्वर ने उस जंगल में भी उन्हें आश्चर्य रूप से उन्हें चलाया. அதைத்தான் பரிசுத்த வேதம் அருமையாய் சொல்கிறது. वही पवित्र शास्त्र अच्छे से कहता है. ஓசியா 2ஆம் அதிகாரம் ओसिया का पुस्तक 2 अध्याय 14ஆம் வசனத்திலே 14 वचन में, வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவர்களோடு நான் பட்சமாய் பேசினேன். मैं उस मोहित करके जंगल में ले जाऊंगा और उसके साथ शांति से बात करूंगा. ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி பேசினார்? பட்சமாய் ஸ்தோத்திரம், மிகுந்த ஆறுதலாய் சமாதானமாய் அவர்களோடு கூட பேசினார். परमेश्वर यहोवा उनसे कैसे बात की? बहुत शांति से, बहुत तसल्ली और आराम से उनसे बात की. ஒரு பக்கத்திலே தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கத்திலே தேவன் எப்படி பேசினாராம்? பட்சமாய், அன்பாய், சிநேகமாய் பேசினார். और एक दिशा में देखा जाए उनको भूख, उनको भोजन पानी कुछ भी नहीं था, लेकिन दूसरी दिशा में उनके साथ उनके परमेश्वर ने बहुत प्यार से, बहुत शांति से, उनके स्नेह से उनसे बात किया. நான் உங்களை தகப்பனை போல உங்களை நான் சுமந்து கொண்டு வந்தேன். मैंने तुम्हें एक पिता के समान आपको उठा के लेकर आया. உபாகமம் 1:31 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 1:31 में हम पढ़ते हैं. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நான் உங்களுக்காக யுத்தம் செய்தேன்.
व्यवस्था विवरण 1:30 में हम पढ़ते हैं कि मैं तुम्हारे लिए युद्ध करूंगा। 2 அதிகாரம் 4:25 வசனத்திலே நீங்கள் போகிற வழியிலே மற்ற ஜனங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். और 4:25 में हम देखते हैं कि आप जिस मार्ग से जा रहे हो उस मार्ग से लोगों के बीच में உங்களை கண்டுதான் அவர்கள் பயப்படுவார்கள். उन लोग आपको ही देखकर डरेंगे। 22 அதிகாரம் 25 வசனத்திலே உங்களுக்கு பயப்படும்படியான ஒரு பயத்தை நான் இப்பொழுதே தொடங்க போகிறேன். और 22-23 में हम पढ़ते हैं कि आपके डरने के लिए आपसे डरने के लिए मैं ऐसा एक डर उन्हें देने वाला हूं। காண்கிற மக்கள் பயப்படுவார்கள். आपको देखने वाले लोग आपसे डरेंगे। நீங்கள் அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். आप उनसे न डरिएगा। யோசித்து பாருங்கள். सोच के देखिए। குறைவுகள் இருக்கிறது, कमियां हैं, தேவைகள் இருக்கிறது, जरूरतें हैं। ஆனால் மறுபக்கத்திலே தேவன் எவ்வளவு அன்பாய், பட்சமாய், எவ்வளவு ஆறுதலாய் ஒரு தைரியத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து பேசினார். लेकिन दूसरी दिशा में कितने प्यार और प्रेम और शांति से उन्हें धीरज वाले शब्द बताए थे। நெகேமியா 9 அதிகாரத்தை 19 21 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 7 காரியங்களை ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே பேசுவதை நாம் காண முடியும். और नेहमिया 9:19 से लेकर 21 तक आप पढ़ के देखिए परमेश्वर जो कहते हैं वो आप देख सकते हैं। ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் அருமையான காரியத்தை சொல்றார். ஒன்று, மிகுந்த ஒழுக்கத்தின்படியே உங்களை வனாந்திரத்திலே நான் கைவிடவில்லை. और परमेश्वर यहाँ पर अच्छे से कहते हैं कि बहुत ही शांति से मैं आपको नहीं छोड़ूंगा। உங்கள் மேல் வைத்த மனதுருக்கம், मैंने आपके ऊपर रखा हुआ दया के कारण, அந்த மன உருக்கத்தின் பிரகாரமாய் நான் உங்களை இதுவரைக்கும் கைவிடாமல் உங்களை நான் பாதுகாத்து கொண்டு வந்தேன். उस दया के कारण मैं अब तक आपको नहीं छोड़ा। 30 லட்சம் ஜனங்கள் ஒருவரிடத்திலும் கூட ஒரு சிங்கிள் பணத்தை அவர் வாங்கினதில்லை. 30 लाख लोग एक लोगों से भी उन्होंने एक पैसा नहीं लिया। எவ்வளவு பெரிய கவர்மெண்டாக இருந்தாலும் இதுக்கு மக்களுடைய வரி பணத்தை வைத்துதான் அரசாங்கம் அமிதமாய் கொடுக்கிறது செயல்படுகிறது. चाहे कितना बड़ा सरकार हो, लेकिन आज लोग जो देते वो इनकम टैक्स के द्वारा ही उन्हें वो लोगों को पैसा 30 லட்சம் ஜனங்களிடத்திலே கர்த்தர் ஒரு நாள் ஆகிலும் ஒரு ஆஃபரிங் வாங்கினது கிடையாது. लेकिन उस 30 लाख लोगों के बीच में परमेश्वर ने एक बार भी उनसे दान नहीं लिया। கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, மிகுந்த ஒழுக்கத்தின்படியே வனாந்திரத்திலே நான் உங்களை கைவிடவில்லை. நெகேமியா 9:19 வாசிக்கிறேன். नेहमिया 9:19 में हम देखते हैं कि परमेश्वर कहते हैं कि मैं एक दया के कारण मैं अब तक आपको नहीं छोड़ा करके परमेश्वर यहाँ पर कहते हैं। அவர்கள் நல்லவர்களாய் இருந்தார்களா? क्या वो सच्चे मन के थे? உண்மையாகவே ஒரு பக்கம் குறைவு இருந்தாலும் அவர்கள் அமைதியாய் ஆண்டவரே நீர் எப்பொழுது தருவீர் என்று காத்திருந்தார்களா? और इतने कमियों के बीच में भी परमेश्वर आप कभी देगा करके वो इंतजार कर रहे थे क्या? நிறைந்த மக்களாய், கலகம் பண்ணுகிறவர்களாய், முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். लेकिन हमेशा विलाप करते हुए, हमेशा कुछ ना कुछ बोलते हुए वो दिखाई दे रहे थे। கர்த்தர் சொன்னார். கர்த்தர் எரேமியாவோடு பேசினார். परमेश्वर ने नेहमिया से बात किया। எரேமியாவோடு கூட எசேக்கியேலோடு கூட பேசினார். परमेश्वर एजेकियल से बात किया। 20 அதிகாரம் 46 வசனத்திலே உங்களுடைய பொல்லாத வழிகளுக்கு தக்கதாய் உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நான் செய்யாமல் என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு நான் கிருபை செய்தேன். और परमेश्वर कहते हैं कि मैंने तुम्हें आपके क्रियाओं के समान नहीं किया, लेकिन मेरे नाम के अनुसार मैंने आपको किया। உங்களுடைய பொல்லாத வழிகளுக்கு தக்கதாய் நான் செய்திருப்பேன் என்றால் நீங்கள் வனாந்திரத்தில் அழிந்து போயிருப்பீர்கள். अगर आपकी गलतियों की वजह से मैंने आपको आपके लिए आपकी क्रियाओं के समान किया होगा तो आप जंगल में नष्ट हो जाते। தக்கதாக நான் செய்திருப்பேன் என்றால் உண்மையாகவே நீங்கள் இல்லாமல் போயிருப்பீர்கள். अगर आपके क्रियाओं के अनुसार मैंने उस जंगल में किया होता तो आप भस्म हो जाते। ஆனால் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கிருபையினாலே இறங்கி கொண்டே வந்தேன். लेकिन मेरे नाम के द्वारा हर एक समय आपको दया के कारण में उतर कर आया। தான் மல்கியா 3:6 வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாக்கப்படும்.
इसलिए मलाकी 3:6 में हम पढ़ते हैं कि मैं परमेश्वर हूँ, मैं कभी नहीं बदलता हूँ, आप नाश नहीं होंगे। எவ்வளவு அருமையான ஒரு தெய்வம். कितने अच्छे परमेश्वर। தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்தார். परमेश्वर ने उन पर दया दिखाया வழிநடத்த காலையில மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இருந்தது. और उन्हें चलाने के लिए सुबह के समय पर मेघ का स्तंभ और रात के समय पर आग का स्तंभ था। நல்ல ஆவி அவர்களை செம்மையான வழியில நடத்தினார். अच्छा एक आत्मा उन्हें आत्मा के द्वारा उन्हें एक अच्छे मार्ग में चलाया। தண்ணீர் கொடுத்தார். प्यासों को पानी दिया। குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வந்தார். जो कोई भी कमियां ना हो ऐसे संभालते हुए वस्त्रங்கள் பழசாகவில்லை. उनके वस्त्र जो है जूना नहीं हुआ அவருடைய கால்கள் பீங்கவில்லை. और उनके पैर जो है सूजे नहीं। ஒரு பக்கம் வனாந்திர பாதை, एक जगह पे वन का यात्रा, இன்னொரு பக்கத்திலே தேவனுடைய பாதுகாவல், ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய நடத்துதல், அவருடைய அருமையான நேசம், அன்பு, கிருபை எல்லாம் காணப்படும். और दूसरे दिशा में देखा जाए परमेश्वर का संभालना, परमेश्वर का अनुग्रह, कृपा, दया, स्नेह सब कुछ दिखाई देता। ஆகையால் தான் தாவீது அழுது ஜெபிக்கிறார். इसलिए दाऊद रोकर प्रार्थना करता है, ஆண்டவரே வனாந்திர நாரைக்கு நான் ஒப்பாய் இருக்கிறேன். जंगल के धनुष के समान, धनेश के समान में दिखाई देता हूँ। ஆண்டவரே என்னை கைவிடாதே. परमेश्वर मुझे न छोड़िएगा। ஆண்டவரே என்னை கைவிடாதே. परमेश्वर मुझे न छोड़िएगा। ஆண்டவரை நோக்கி அவன் அழுது அவன் ஜெபிப்பதை இந்த வசனத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன். परमेश्वर की ओर देखकर प्रार्थना, रोकर प्रार्थना करता है करके हम इस वचन के द्वारा கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான सुनने वाले मेरे प्रिय लोगों, இந்த வனாந்திர நாரை போல இந்த வாழ்க்கை இந்த நாட்களிலே கொரோனா நிறைந்த தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த வாழ்க்கை வனாந்திர நாரைக்கு ஒப்பாக இருக்கிறது. क्या आपका जीवन इस कोरोना महामारी के बीच में भी इस जंगल के धनेश के समान कमियों से भरा है? நிலைமையை தேவன் மகிழ்ச்சியாய் மாற்ற அவரால் முடியும். आपके परिस्थिति को परमेश्वर खुशियों से भरने के लिए संभव உங்களுடைய है। விண்ணப்பத்தை, உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. आपके विनतियों को, आपके प्रार्थनाओं को ठुकराने वाले परमेश्वर தாவீதுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். दाऊद का प्रार्थना सुनने वाले परमेश्वर आपके प्रार्थना सुनने के लिए கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். इस सुबह के समय पर परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना ஆண்டவரே இந்த வனாந்திர நாரைக்கு ஒப்பாக, ஆண்டவரே நான் தாவீது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் மாத்திரமல்ல, நாங்களும் குறைப்பட்ட நிலைமையோடு கூட நாங்கள் காணப்படுகிறோம். परमेश्वर मैं दाऊद और इजराइल लोग ही नहीं लेकिन मैं भी आज कमियों के बीच में भरा हुआ हूं। நிலைமையை மற்றவரிடத்தில் சொல்லி ஆண்டவரே நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை. हमारे परिस्थिति दूसरों को कहकर हम बताना नहीं ஆனால் இந்த நிலைமையை உம்மிடத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். लेकिन ये परिस्थिति हम आपसे बांटते हैं। திக்கற்றோட ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவ சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். लाचार लोगों को आप ठुकराते नहीं हो, ऐसे विनती सुनने वाले परमेश्वर के पास இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆச்சரியமாய் அற்புதம் செய்து நடத்தினீரோ அதே போல இந்த நாட்கள் எங்களை நீர் நடத்தும் ஐயா. इजराइल लोगों को कितने अद्भुत तरीके से आपने चलाया, उसी तरह हमें चलाने के लिए आपके पास आए। தாவீது குறைகளை நிறைவாக்கின ஆண்டவர், அவருடைய பாத்திரங்களை நிரம்பி ஒழிய செய்தவர். எங்களுடைய பாத்திரங்கள் குறைவாய் இருக்கிற அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும். दाऊद के कमियों को पूरा करने वाले परमेश्वर, उनके बर्तनों को उमड़कर भरने वाले परमेश्वर, हमारे बर्तनों को भी उमड़कर भराइएगा। காலையிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर सुबह के समय पर हमें सहायता कीजिए। ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना கேட்ட करेंगे। வசனங்களை நாம் மனதில் வைப்போம். सुने हुए वचनों को हम दिल में रखेंगे। நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். हमारे परमेश्वर प्रार्थना का जवाब देने वाले हैं। நம்முடைய ஜெபத்தை அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. आपके प्रार्थना को वो ठुकराते नहीं है। நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். आपके प्रार्थना का जवाब देते हैं। தாவீதுடைய நிலைமை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. आपका परिस्थिति भी दाऊद के समान है क्या? சாம்பலை நான் அப்பமாக புசித்தேன், और रोटियों के समान मैंने राख को खाया है। கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. और पानी में आंसू मेरे लिए मेरा भोजन बन गया। உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாய், உங்களுடைய வேதனையின் நிமித்தமாய் உங்களுடைய நிலைமை இதை போல காணப்படுகிறது.
आपके व्याकुलता की वजह से, दुर्बलता, कमजोरी की वजह से आपका भी परिस्थिति உங்களுடைய ऐसा होगा। நிலைமை உங்களுடைய குடும்பத்தார் அறியாமல் இருக்கலாம். आपका परिस्थिति आपके परिवार नहीं जानता। உங்களுடைய வேதனையை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நெருக்கமானவர்களை அறியாமல் இருக்கலாம். आपके दुख दर्द को आपके रिश्तेदार, आपके चाहने वाले नहीं जानते। உங்களை அழைத்தவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் அறிவார். लेकिन आपको बुलाए हुए परमेश्वर, आपको जीवन दिया परमेश्वर, आप जानते हैं। யோபு சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். अय्यूब कहता है, मैं जाने वाले रास्ता को वो जानते हैं। ஆண்டவரே, நான் போகிற இந்த குறைவுபட்ட கண்ணீர் நிறைந்த வேதனை நிறைந்த இந்த நேரத்தை நீர் அறிந்திருக்கிறீர்கள். मैं चलने वाले इस कमियों के बीच में, इस दुख और दुर्बलता के बीच का रास्ता को आप जानते हैं। ஆண்டவரத்திலே நாம் ஜெபிப்போம். परमेश्वर से हम प्रार्थना करेंगे। அன்பின் நேச பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். हमारे स्नेह अच्छे पिता, आपसे हम प्रार्थना करते இந்த हैं। காலையில ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் தொட்டு இந்த காலையில நாங்கள் பேசின வார்த்தைகளை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. परमेश्वर, इस सुबह के समय पर जो दाऊद के बारे में हमने जो भी देखा है, उसको रखकर हम आपसे प्रार्थना करते हैं। அவனை அழைத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர். उन्हें बुलाकर आपने राजा के समान अभिषेक किया। அவனுக்கு நல்ல தாளந்துகளையும் கிருபைகளையும் ஆண்டவரே பாடக்கூடிய அருமையான ஸ்லாக்கியங்களையும் ஆசீர்வாதத்தை நீர் அவனுக்கு தந்தீர். और बहुत सारे तालंतों को उन्हें आशीर्वाद देकर उन्हें अभिषेक किया। ஆனாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாதவனாய் வனாந்திரத்திலே எங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தான். लेकिन वो कुछ अनुभव नहीं कर पाया और जंगल में यहाँ वहाँ दौड़ रहा था। ஆண்டவரே, குறைவுபட்ட நிலைமையோடு கூட இருப்பதை உம்முடைய சமூகத்திலே அவன் ஜெபிப்பதை அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்தோம் தகப்பனே. परमेश्वर वो कमियों के बीच में आपके सम्मुख में आकर वो विनती करता है, हम वो जानते हैं। இதை போல நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். इसी तरह आपके बच्चे हो सकते हैं, கண்ணீரோடு கூட காணப்படலாம். आंसुओं के साथ दिखाई दे सकते हैं, சரீரத்தினுடைய வேதனையினால் மனமடிவோடு கூட காணப்படலாம். शरीर के तकलीफों से बहुत दुख भरे होंगे। இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். यीशु आपकी ओर देखकर हम प्रार्थना करते हैं। அன்றைக்கு தாவீது ஆண்டவரே திக்கற்றோடு ஜெபத்தை அலட்சியம் பண்ண வேண்டாம் என்று அழுதி ஜெபித்தது போல இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. उस दिन में दाऊद ने लाचार के प्रार्थना को सुनिएगा करके परमेश्वर से कहा, उसी तरह हम आपसे प्रार्थना அவருடைய करते हैं। குறைவுகளை நிறைவாக்கினி. उनके कमियों को आपने पूरा அவருடைய किया பாத்திரம் ஒரு நாள் நிரம்பி வழிந்தது. और उनका बर्तन भरकर उमड़ कर आया। ஆண்டவரே, அவனை நீர் ஆசீர்வதித்து ராஜாவாக நீர் உயர்த்தினீர் அப்பா. आपने उन्हें आशीर्वाद करके उन्हें राजा बनाया। இந்த காலையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிறைவை காண வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். इस सुबह पर के समय पर जो कोई भी बच्चे कमियों से भरे पड़े हैं, उन्हें पूरा कीजिए करके हम प्रार्थना करते வேலை हैं। இல்லாமல் இருக்கலாம். चाहे उनका काम व्यापार नहीं ஆண்டவரே, होगा, பொருளாதாரத்திலே தேவைகள் நிறைந்து இருக்கலாம். चाहे उन्हें धन की बहुत जरूरत हो सकती இந்த है। காலையிலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பிக்க ஜெபிக்கிறேன். इस सुबह के समय पर जो सब कुछ जानते हुए परमेश्वर आपके இந்த बच्चों கேட்ட को அந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலே ஆண்டவரே அது ஊடுருவி பாயற்றும். அது ஆண்டவரே அவர்களை தொடற்றும். அவருடைய கவலை பாரங்களை முற்றிலும் மாற்றும். आज उन सभी बच्चों को परमेश्वर उनके सारे दुख दर्द को दूर कीजिएगा, उनके जरूरतों को पूरा कीजिएगा। கரங்களை எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके हाथों में हम अपने आप को अर्पण करके सौंपते हैं। எல்லா மகிமை கனம் துதி உமக்கு செலுத்துகிறோம். सारे महिमा आदर परमेश्वर केवल आप ही को देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை स्तोत्री, ஸ்தோத்திரி. ये मुल्ले में அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள்.
आप सभी को हम यीशु के मसीह के नाम से आप सभी को फिर से बधाई देते हैं। மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். दोबारा रविवार के दिन हम सब मिलेंगे। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करे।